ஹாய் ஆல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது வேறு எதுவும் இல்லை. நம்ம ப்ராஜெக்டில் ஒரு சில ஃபைல்ஸ் வச்சுருப்போம். அந்த ஃபைல் எப்போவுமே சேஞ்ச் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் எனக்கு ஒரு லோகோ வைக்கிறேன் அப்படின்னா அந்த இமேஜ் த்ரூ அவுட் அப்ளிகேஷன் சேமாக தான் இருக்கும். அங்கே வந்து வேறு எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகாது, ரைட்? அதே மாதிரி நம்ம வந்து இப்போ ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் ஒன்று எழுதுகிறோம், இல்லை ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் எழுதுகிறோம் அப்படின்னா த்ரூ அவுட் அப்ளிகேஷன் வந்து அந்த ஃபைல்ஸில் எந்த சேஞ்சஸ் ஆகாது. நம்ம எங்கே வைக்கிறோமோ அதே இடத்துல இருக்கும். ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் மட்டும் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம ப்ராஜெக்ட்டில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஸ்டாட்டிக் ஃபைல்ஸை ஹேண்டில் பண்ணுறது ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் லோக்கல் மோடில் ஹேண்டில் பண்ணுறது ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து ப்ரொடக்ஷன் மோடில் ஹேண்டில் பண்ணுறது ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இந்த லோக்கல் மோட் அப்படிங்கிறது உங்களோட லோக்கல் மிஷினில் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, நம்மளோட லேப்டாப்பில் உட்காந்து நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்த்து ஒவ்வொன்றா கோட் அடிச்சுட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து லோக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். லைவ் ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இப்போ பண்ணியிருக்கக்கூடிய இந்த கோடை ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் டிப்ளாய் பண்ணுவோம். ஸோ கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்மாக இருக்கலாம், இல்லை ஒரு டிஜிட்டல் ஓஷனாக இருக்கலாம், இல்லை அமேசான் வெப் சர்வீஸாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் நம்ம இப்போ எழுதியிருக்கக்கூடிய கோடை நம்ம டிப்ளாய் பண்ணுவோம். அப்படி டிப்ளாய் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் எல்லாம் அந்தந்த ஹோஸ்டிங் ப்ரொவைடரோடைய ஸ்டாட்டிக் ஃபைல்ஸில் போய் உட்காந்துரும், நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஹோஸ்டிங் ஸ்டாட்டிக் ஃபைல்ஸில் இல்லாமல். ஓகே, ஸோ எப்படி நம்ம வந்து இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து இந்த ஸ்டாட்டிக் ஃபைல்ஸை நம்ம டெம்ப்ளேட்ஸில் இன்க்ளூட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு போய்ட்டு ஸ்டாட்டிக் ஃபைல்ஸை நம்ம எப்படி இன்க்ளூட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் லீட்ஸை வந்து எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட ஜாங்கோ சிஆர்எம்மில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஜிஜேசிஆர்எம் இந்த ஃபோல்டர் இதுதான் ப்ராஜெக்ட் ஃபோல்டர், ரைட்? இதோட செட்டிங்ஸ் டாட் பிஒயில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூஆர்எல் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் யூஆர்எல் அப்படின்னு கான்ஃபிகர் பண்ணியிருக்கா. ஸோ இந்த ஸ்டாட்டிக் யூஆர்எல் அப்படிங்கிறது நமக்கு ஸ்டாட்டிக்காக ஒரு ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பாயிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்டாட்டிக் யூஆர்எல்ல நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் _dirs. ஸோ இந்த ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் _dirs அப்படிங்கிறது, டிர்ஸ் அப்படின்னா டைரக்டரி அப்படின்னு குறிக்கக்கூடியது. ஸோ இதில் என்னெல்லாம் டைரக்டரிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே போய் நம்ம என்ன மென்ஷன் பண்ண போகிறோம், நம்ம எந்த ஃபோல்டரில் ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ்லாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன், ஸ்டாட்டிக். ஸோ நீங்கள் எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்டாட்டிக் அப்படின்னு புதுசாக ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த ஸ்டாட்டிக் அப்படின்ற அந்த ஃபோல்டரில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரெண்டு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன், ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலும் ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலும். ஓகே, main.js அப்படின்னு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு style.css அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலும் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கக்கூடிய இந்த ஃபைலில் main.js style.css அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அந்த style.css இருக்கட்டும். இப்போ main.jsல நான் என்ன பண்ணுறேன்னா, console.log நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, hello students. ஓகே, சேவ் பண்ணுறேன். இப்போ main.js சேவ் பண்ணியாச்சு. இப்போ settings.pyயில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கக்கூடிய இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து நம்ம ஜாங்கோ ப்ராஜெக்ட்டுக்கு சொல்லணும், ரைட்? ஸோ அதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரி கொடுத்துருக்கோம். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரி கொடுத்துருக்கோம். நம்ம டெம்ப்ளேட்ஸ் இன்வால்வ் பண்ணும்போது அப்படி தான் கொடுத்தோம், பேஸ் டைரக்டரி /templates அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதே தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். நேராக இங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறோம், பேஸ் டைரக்டரி /static. ஓகே, இப்போ என்ன ஆகும், இந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கக்கூடிய இந்த ஃபோல்டரை நம்ம வந்து பேஸ் டைரக்டரி கூட கொடுத்து, ஓகே இதுக்குள்ளே தான் எனக்கு தேவையான ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அடுத்து இன்னும் ஒரு கான்ஃபிகரேஷனும் பண்ணும், அதாவது ஸ்டாட்டிக் ரூட். ஸோ இந்த ஸ்டாட்டிக் ரூட் ஸ்டாட்டிக் டைரக்டரிஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். ஓகே, ஸ்டாட்டிக் ரூட்
ஈக்குவல் டு நம்ம வந்து இதை ஜஸ்ட் நம்ம வந்து இதை வந்து ஸ்டாட்டிக் ரூட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இது கொடுத்துக்கலாம். ஸ்டாட்டிக் ரூட். ஓகே, ஸோ ஸ்டாட்டிக் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பாத் கொடுத்துருக்கேன். ஸோ இதை ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம இந்த ஸ்டாட்டிக் ஃபோல்டரை நம்மளோட யூஆர்எல்ஸில் வந்து நம்ம கால் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ யூஆர்எல்ஸ்.py போனோம் அப்படின்னா இங்கே வந்து இப்போ ப்ராஜெக்ட்டுக்கு தெரியணும் இல்லையா, ஓகே ஸ்டாட்டிக் ஃபோல்டர் வந்து இங்கே தான் இருக்குது, இப்போ எனக்கு main.js வேணும் அப்படின்னா நான் இந்த ஸ்டாட்டிக் ஃபோல்டரில் தான் எடுக்கணும் அப்படிங்கிற நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தெரியணும் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டாட்டிக் ஃபோல்டரை நம்ம url.pyல கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் இந்த செட்டிங்ஸை இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஃப்ரம் django.contrib, so django.conf, right? So from django.conf import settings. ஓகே, நம்மளோட கான்ஃபிகரேஷன்லேருந்து செட்டிங்ஸை நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே போய்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ கமா கொடுத்துட்டு இப்போ வந்து நம்மளுடைய ஸ்டாட்டிக் ஃபைல்ஸையும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃப்ரம் django.conf.urls.static import static. ஓகே, ஸ்டாட்டிக் அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே போய்ட்டு ஸ்டாட்டிக்கை யூஆர்எல்ல கால் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்டாட்டிக் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்டாட்டிக் நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே settings.pyல போயிட்டு நம்மளோட இந்த ஸ்டாட்டிக் யூஆர்எல் இருக்குல்ல, ஸோ இதை கால் பண்ணுறோம். ஸ்டாட்டிக் யூஆர்எல் கால் பண்ணிட்டு நம்ம டாக்குமெண்ட்டோட ரூட் எது அப்படிங்கிறதையும் கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு ஸ்டாட்டிக் அப்படின்னு போயிட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா settings.static URL. ஓகே, கமா டாக்குமெண்ட் ரூட். டாக்குமெண்ட் ரூட் ஈக்குவல் டு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இங்கே வந்து எந்த ரூட் கொடுத்துருக்கோமோ அதை வந்து நம்ம பாயிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ settings.static root. ஓகே, இங்கே வந்து settings.static rootன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ இங்கே போய்ட்டு settings.static root. சரியா, ஸோ இப்போ வந்து ஸ்டாட்டிக் யூஆர்எல் அண்ட் ஸ்டாட்டிக் ரூட் ரெண்டையுமே நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இது வந்து நம்ம லோக்கல் என்விரான்மெண்ட்டுக்கு ஃபைன். ரியல் டைம் இந்த அப்ளிகேஷனை வந்து டிப்ளாய் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்க முடியாது. ஸ்டாட்டிக் இதாக கொடுத்தீங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஆர்எல் பேட்டர்ன்ஸ்க்கு உள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா எப்போ நம்ம வந்து ப்ராஜெக்டை ரன் பண்ணாலும் சரி இது வந்து இந்த ஸ்டாட்டிக் ஃபைலுக்குள்ளே தான் போய் சர்ச் பண்ணும். ஓகே, ஆனால் நீங்கள் வந்து இதை ப்ரொடக்ஷன் யூனிட்டில் டிப்ளாய் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே ஸ்டாட்டிக் இருக்காது. இந்த ஸ்டாட்டிக் வந்து அந்த ஹோஸ்ட் ப்ரொவைடரோடைய ஸ்டாட்டிக் ஃபோல்டரில் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்காக நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம settings.pyல இங்கே போய் பாருங்கள், இங்கே வந்து debug அப்படின்னு ஒரு வேரியபிள் நம்ம கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ இந்த டீபக் அப்படிங்கிறது நம்ம வந்து நம்மளுடைய லோக்கல் டெவலப்மெண்ட் டைமில் சர்வர் வந்து மல்டிபிள் டைம்ஸ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ரைட், ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த டீபக் ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த யூஆர்எல் எடுத்துக்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே போயிட்டு இஃப் settings.debug. ஓகே, ஸோ இப்போ இந்த டீபக் அப்படிங்கிறது ட்ரூவாக இருந்தால் ஓகே இங்கே நான் என்ன பண்ணுறேன் யூஆர்எல் பேட்டர்ன்ஸ் ஓகே ப்ளஸ் ஈக்குவல் டு. ஓகே, இது ட்ரூவாக இருந்தால் மட்டும் நீ என்ன பண்ண இந்த பாத்தை நீ வந்து எனக்கு இங்கே கான்ஃபிகர் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஒருவேளை இது ட்ரூவாக இல்லை அப்படின்னா இது வந்து இதை கான்ஃபிகர் பண்ணாது. அண்ட் நம்ம கேஸை பொறுத்த வரைக்கும் இது ட்ரூ தான். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இப்போ லோக்கல் என்விரான்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு எந்த இஷ்யூவும் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி வந்து நம்மளுடைய டெம்ப்ளேட்டில் கால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். இங்கே போயிட்டு லீட்ஸில் ஸோ static/js. ஓகே, main.js, right? main.js என்டர் கொடுத்தேன் அப்படின்னா
not reachable. So static is not defined. ஓகே, இப்போ நான் போய்ட்டு என்டர் கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ஸ்டாட்டிக் அப்படின்ற ஃபோல்டருக்கு உள்ளே தான் இந்த மெயின் டாட் ஜேஎஸ் அப்படிங்கக்கூடிய இந்த ஃபைல் இருக்குது. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து நமக்கு தேவையான ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நார்மலாக வந்து இப்படி நம்ம நேராக கொடுக்க மாட்டோம். இப்போ நான் வந்து ஸ்டாட்டிக்குள்ளே வந்து மல்டிபிள் ஃபைல்ஸ் வச்சுருப்பேன். இப்போ வந்து ஜேஎஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வைக்கிறேன், அண்ட் அதே மாதிரி சிஎஸ்எஸ்க்கு ஒரு ஃபோல்டர் வைக்கிறேன், சிஎஸ்எஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வைக்கிறேன், இமேஜஸ்க்கு ஒரு ஃபோல்டர் வைக்கிறேன். ஓகே, இமேஜஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வைக்கிறேன். ஸோ இப்போ அந்த ஜேஎஸை தூக்கி ஜேஎஸ் ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ணுறேன், சிஎஸ்எஸ் தூக்கி சிஎஸ்எஸ் ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ போய்ட்டு நமக்கு வந்து இந்த ஜேஎஸ் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இங்கே போய்ட்டு /js/main.js என்டர் கொடுத்தீங்கன்னா console.log வரும். ஸோ இப்போ ஜேஎஸ் கொடுக்காமல் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா broken error வரும். ஓகே, 404 ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் வரும், ஏன்னா இந்த யூஆர்எல் இப்போ எக்ஸிஸ்டிங்காக இல்லை. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதெல்லாம் எப்படி டெம்ப்ளேட்டுக்குள்ளே கொண்டு வர்றது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. நம்மளுடைய டெம்ப்ளேட்ஸில் போய்ட்டு இப்போ base.html போகிறேன் நான். ஓகே, டெம்ப்ளேட்ஸில் base.html போகிறேன். இந்த base.htmlக்குள்ளே நம்ம இதை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நார்மலாக டெம்ப்ளேட் வந்து எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் தெரியுமா, base.html வந்து மற்ற டெம்ப்ளேட்ஸை கொண்டு வரதுக்கு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுவோம் தெரியுமா. ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா லோட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும். லோட், ஓகே, ஸ்டாட்டிக். ஸோ இப்படி லோட் ஸ்டாட்டிக் அப்படின்னு நீங்கள் சொன்ன உடனே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது இந்த ஸ்டாட்டிக் ஃபைலை வந்து நமக்கு இந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது இந்த ஸ்டாட்டிக் ஃபோல்டரை வந்து நமக்கு வந்து பாயிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஒரு வேளை இதுக்குள்ளே நான் வந்து இந்த சிஎஸ்எஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா இங்கே போயிட்டு நான் வந்து ஃபுல் பாத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நான் ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டாட்டிக் ஃபைல் பாத்தில் இருக்கக்கூடிய பாத்து கொடுத்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இங்கே வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டெயில்விண்ட் சிஎஸ்எஸ்க்கு வந்து லிங்க் கொடுத்துருக்கோம், ரைட். ஸோ நான் இன்னொரு லிங்க் கொடுக்குறேன், லிங்க். ஓகே, க்ளோஸ் பண்ணுறேன். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்டைல் ஷீட் ஒன்று நம்ம இம்போர்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு href = ஓகே, இங்கே போயிட்டு %. ஓகே, ஸோ இதுக்குள்ளே போயிட்டு ஸ்டாட்டிக் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்குள்ளே நம்ம எந்த ஃபோல்டர் அண்ட் எந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ணணும். ஸோ நான் இந்த இடத்துல வந்து சிஎஸ்எஸ் ஃபைலை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து css/static அப்படின்னா கொடுத்தா போதும். ஓகே, ஸோ நம்ம வந்து இங்கே css/style.css. ஓகே, ஸோ இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் வந்து static/css/style.css அப்படின்னு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ Django பை டிஃபால்ட்டே இந்த யூஆரில் வந்து static/css/style அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ இப்போ நான் போயிட்டு நம்மளுடைய பேசிக்காகவே நம்மளுடைய ஹோம் பேஜ் நான் வந்து இது பண்ணுறேன். இப்போ இன்ஸ்பெக்ட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா கன்சோல் போய் பாருங்கள். இப்போ எலமெண்ட்ஸில் போயிட்டு நம்மளுடைய ஹெட்டரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், Django பை டிஃபால்ட்டே நமக்கு வந்து அந்த யூஆரில் வந்து /static/css/style.css அப்படின்னு கொடுத்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதில் ஜேஎஸ் ஃபைலை இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே போயிட்டு base.html மாதிரி நம்ம script.html போயிட்டு நான் வந்து ஜேஎஸை இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னு நினச்சா இப்போ நான் இங்கே போயிட்டு %load static. ஓகே, ஸ்டாட்டிக் அப்படிங்கிறத லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணணும், ஒரு லிங்க் கொடுக்கணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு HTML பாய்லர் பிளேட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுக்குள்ளே போய்ட்டு நான் ஒரு ஸ்கிரிப்ட் டேக் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இந்த ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா சோர்ஸ் கொடுக்குறேன். src = நம்ம என்ன பண்ணலாம், டபுள் ப்ராக்கெட்டு, இதுக்குள்ளே $% இதுக்குள்ளே static ஸ்பேஸ். ஓகே, இதில் வந்து js/main.js. ஓகே,
ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஜேஎஸ்க்குள்ளே main.js அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இங்கே போய்ட்டு இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் நம்ம வந்து இதை ரீலோட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதோட ஹெட்டை ஓப்பன் பண்ணும்போது இதை நமக்கு என்ன வந்திருக்கு. ஓகே, நம்ம இப்போ வந்து static.html எடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் நெட்வொர்க்கில் போய் பார்த்தேன் அப்படின்னா நமக்கு பாருங்கள் இந்த main.js அப்படிங்கக்கூடிய இந்த ஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து நமக்கு இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஃபைலை கான்ஃபிகர் பண்ணி அதை நம்மளுடைய டெம்ப்ளேட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து நம்ம ஜாங்கோவில் வந்து ஒரு இமெயில் அனுப்புறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.